ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே, ஸோ புகழுக்கு அவுட்டிங். எங்கே போயிருக்கோம்? ப்ளீஸ் கெஸ். கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். புகழுக்கு இது ரொம்ப பயம் டைனோசரை பார்த்தாலே. அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கொக்கு, அப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு வந்து ஏன் இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போனேன்னா, நிறைய சேஃபாக வந்து இந்த நெட்டு, இந்த வலை, அதே மாதிரி வந்து அனிமல்ஸ்க்கும் நம்மளுக்கும் வந்து எந்த கனெக்ஷனுக்குமே இருக்காது. எல்லாமே வந்து கொஞ்சம் 2 அடி இல்லை 3 அடி கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வந்து நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே போய்ட்டு இதை தொடக்கூடாது, அது தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை வந்து அங்கே கைட் பண்ணுற மாதிரி யாரும் கிடையாது. ஸோ அதனால் எல்லாமே என்ட்ரன்ஸில் இந்த தண்ணி, வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். அது ஏன்னா உள்ளே நாங்கள் பார்க்குன்ட்டு வந்துட்டாலே புகழ் வந்து அங்கே பாம்பு இருக்குமா, அங்கே பாம்பு இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாம்பு தான் கேட்டுட்ருப்பான். ஸோ அதனால் அந்த பாம்பு ஏரியா அது அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 பாம்பு பார்த்தோம். இதே ரொம்ப நேரமாக வீடியோ போயிட்டுருக்கா, ரொம்ப நேரம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு செக்ஷனு, அதுக்குள்ளே எல்லாம் தூங்கிட்டுருக்கு. அடுத்தது இன்னொன்றும் தூங்கிட்டுருக்கு. அப்புறம் இந்த க்யூவில் நின்றுட்டு புகழ் பார்த்துட்டு அவன் பாட்டுட்டு தனியாக போகிறான். நான் பாட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சிரிப்பு. அந்த லாஸ்ட்டில் ஒரு பாம்பு பார்த்துட்ருக்கு. நல்லாயிருக்கும், ஃபேமிலிஸோடு வரலாம். ப்ளஸ் கிட்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அதோட பேர் இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோன்னா ஈஸியாக அதை வந்து நேரில் பார்த்து அதை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இது மலைப்பாம்புன்னு கரெக்டாக சொல்லுவான் புகழ். பாம்பு பார்க்கணுன்னாலே ரொம்ப வெறி பிடிச்சவன் மாதிரி மாறிடுவான். இந்த பாம்பு, அந்த பாம்பு, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா பண்ணியிருக்காங்க. நேச்சர் எப்படி சொல்கிறது, உள்ளே போனாலே நல்லா ப்ளசன்ட்டோட ஒரு பச்சை பசேல்னு இருக்கும். வெயிலே தெரியாது. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களும் சரி. அண்டு அடுத்தது ஸ்னேக் வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. திரும்பவும் அந்த பார்க் ஏரியா கூட தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இது அது முடிச்சுட்டு இது இன்னொன்று. நல்லா க்ளீனாக வச்சிட்ருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் நடக்கிற ஏரியாலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கலாம். பட் ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 பேருக்கு மேலே தான் வராங்களே. அதுவும் சண்டேன்றதுனால எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு 1000 மெம்பர்ஸ் மேலே வந்திருப்பாங்க. துறவி நண்டு என்னம்மா? நீ என்னப்பா நடந்து போக மாட்டியா? கம்பி மேலேயே போற பாப்பா? சுருட்டை விரியன் அதான்டா பாக்குறோம். இந்த பாம்பு புகழ் மட்டும் தனியா விசிட் பண்றான் பாம்பை. நீ ஓடுறாரு ஒருத்தர் கடகடன்னு. டமால் நட்சத்திர ஆமைகள். இதுதான் பச்சை ஓனாய். உங்களுக்கு பெரிய பார்க்க முடியாதது காட்டலாம், கொஞ்சம் பாருங்கள். மலைப்பாம்பு எவ்வளோ நீட்டு பேர், எவ்வளோ குண்டு பேர், அதுதான் தலை, உடம்பு பேர் எப்படி இது பாருங்கள். இவர் தான் என் சன் புகழே, இவர் என் சன். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து சொல்லின்னு வர்றாரு. இதில் ஒன்று பாம்பு அது நல்ல பாம்பு பாரு. அது படி
எல்லா இடத்துலையும் முதல்லன்னு சொல்லிட்டு புகழ் ரொம்ப சலிச்சிங்கன்னா நல்லா தூங்குதுங்க. யாருமே இல்லை இந்த இடம் முதலையை பார்க்க. நானும் புகழ் மட்டும் தான் வந்திருக்கோம். இவன் இந்த எல்லா கம்பியிலும் இந்த மாதிரி ஏறி நின்றுறான். என்ன பார்க்குற புகழ்? என்னது முதல்ல? நம்ம ஊர் முதல்ல. யாரு டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்கள ஒரு புடி பிடிக்குமா. கொம்பேரி மூக்கன் மேல செடி மேல இருக்கு. பச்சை பாம்பு அதுவும் செடி மேல இருக்கு. சாம்பல் நீர் பாம்பு அதுவும் செடி மேல இருக்கு. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? பாரு மேல பத்துட்டு இருக்கா. கருப்பு மண்ணுளியம் அழகு பாம்பா இந்த பேரு. இந்த பாம்பு பேரு அழகா இருக்குமா. யார் மாதிரி? உன்ன மாதிரி. இது மேல பத்துட்டு இருக்குப்பா. விஷம் இல்லையா? ஆனா அடுத்தது தேசிய ஆசிய மலைப்பாம்பு. 2 பத்து சாரப்பாம்பு. சாரப்பாம்பு எக்கச்சக்கமா இருக்கு. நவுறுது ஒண்ணு. ஆமா உயிரோட தான் இருக்கு. இது ஒன்று இருக்கு. அது பின்னாடி லாஸ்ட்டு. அப்புறம் இங்க அப்புறம் லாஸ்ட். அடுத்தது ஏதோ ஒரு கோவிலுக்குள்ள போற மாதிரியே ஒரு என்ட்ரன்ஸ். மியூசியம். மியூசியம் தவக்கலை, ஓனா, பல்லி, ஃபுல்லாக ஆம்பிபியன்ஸ் அண்ட் லிசார்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது. இது ஃபுல்லாக பாம்பு. எல்லாமே எத்தனை வருஷமா இருக்கும். ஃபுல்லாக பச்சவந்திகள். ஃபுல்லாக ஓனாய். பேர் ஓனாயா பச்சவந்தியா தெரியல. இது உள்ள ஃபுல்லாக அப்படியே மியூசியம் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக பாம்போட ஸ்டடீஸ். ஃபோட்டோஸ் நல்லா ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் முடிச்சிட்டோம்னு நாங்கள் கிளம்பணும். எடுத்துட்டு இருக்கேன். அவங்க பாட்டுக்கிட்டே என்னை விட்டு தனியாக நடந்து போயிட்டே இருக்காங்க.
இந்த குரங்கெல்லாம் ரொம்ப செம்மையாக ஆட்டம் போட்டுச்சுங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே ஏறுறாங்க இறங்குறாங்க, எல்லாரும் நல்லா இதை எக்ஸைட்மெண்ட்டோடு வாட்ச் பண்ணாங்க. கழுவு. ஆமாம், என்ன பண்ணோம்? எங்க போறீங்க பாப்பா? எங்க வந்துக்கிறோம்? ஜூவா? இங்க பாரு, நீ இருக்கிற இடம் தானே. அப்புறம் ப்ளே ஏரியாவில் அதான் அப்பா அம்மாலாம் உட்காந்துடுறாங்க. பசங்க எவ்வளோ நேரம் விளையாடினாலும் விளையாடலாம். அப்படியே அந்த ஆலமரத்தில் அந்த விடுதலை விளையாடுறது பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்களும் உங்கள் ஃபேமிலிஸோட பசங்களை கூப்பிட்டு போங்க, ஜாலியாக இருக்கும். பாய்.